மிதுனம் ராசிக்கான இந்த வாரம் டேரோ ரீடிங் 3ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரையிலும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு மிதுனம் மீட் அப். ஒரு சில ஃப்ரெண்ட்ஸை சந்திக்கதாம் சரி, ஒரு சில பேரை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. ஏதோ ஒரு பிளானிங் பண்ணிகிட்ருக்கீங்க, இவங்களை மீட் பண்ணணும். அண்ட் இந்த ஒரு கொலப்ரேஷன், இந்த ஒரு பார்ட்னர்ஷிப், இந்த ஒரு மீட்டிங் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மீட்டிங்காக அமையும். ஸோ இது ஒரு டிஸ்கஷனாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு கொலப்ரேஷனாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு யூனியனாக இருக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் control issue, magical occurrence and also avoidance. ஓகே, ஸோ இதில் என்னால் ஒரு காம்பினேஷன் பார்க்க முடியுது. ஒரு சில பேர் கிட்டேருந்து நீங்கள் விலகி இருக்கணும், அப்படி இல்லாட்டி ஒரு சில பேர் உங்களை அவாய்ட் பண்ணுற மாதிரி சிச்சுவேஷன்ஸ் இருக்கலாம். அண்ட் அதே சமயத்தில் ஒரு சில சிச்சுவேஷன்ஸ் ஏன் நடக்குது, எதனால் நடக்குது, ஒரு புரிதல் இல்லாமல் குழப்பம் இருக்கும். அதனால தான் நம்ம கண்ட்ரோல் இஷ்யூஸ் பார்த்தோம். ஏதோ ஒரு சிச்சுவேஷன் அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக இருக்க போகுது இந்த வாரம் உங்களுக்கு. ஸோ இது உங்களால் தீர்க்க முடியாது, உங்களால் இதை எப்படி கொண்டு போக போகிறீங்க தெரியாத போது, ஒரு குழப்பத்தில் இருக்கும் போது உங்களுக்கு ஒரு மேஜிக்கல் ஆக்கரன்ஸ் நடக்க போகுது, ஒரு மிராக்கல் நடக்க போகுது, ஏதோ ஒரு டிவைன் இன்டர்ஃபியரன்ஸ் இருக்க போகுது. ஸோ ஏதோ ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு நடக்கலை அப்படின்னா இது ஒரு டிவைன் இன்டர்ஃபியரன்ஸ், ஒரு டிவைன் மேஜிக்கல் ஆக்கரன்ஸ். ஸோ ஒரு சில பேர் பேட் பீப்புள், ஒரு சில பிரச்சனைகள், ட்ரெஜடி, இந்த மாதிரி சிச்சுவேஷன் உங்களை காப்பாற்றுறதுக்கு ஒரு சில டிவைன் இன்டர்ஃபியரன்ஸ். ஏதாவது நிறைய சைன் பார்த்துட்ருக்கீங்க, யூனிவர்ஸில் உங்களுக்கு சைன் அனுப்பிட்டே இருக்காங்க, இந்த விஷயம் பண்ணாத, இல்லாட்டி ஏதாவது ஒரு டிஸ்ட்ராக்ஷன், ஏதோ ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே இருக்கா இந்த வாரம். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நீங்கள். ஓகே, ஸோ உங்களுடைய எனர்ஜி, ஃபர்ஸ்ட் எனர்ஜி இது நைட் ஆஃப் ஸ்வாட். இது நல்ல விஷயத்தையும் குறிக்கும், அதே சமயத்திலும் நிறைய ஸ்பீடு இருக்குது. ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் நோக்கி போயிட்டுருக்கீங்க, இந்த வாரம் எப்படியாவது முடிச்சிடணும். இது ஒரு சில நபரை நோக்கி போகிறதா கூட இருக்கலாம், இல்லாட்டி ஒரு சில பேஷனை நோக்கி போகிறதா இருக்கலாம். ரொம்ப அளவுக்கு அடைந்த தீவிரம் இருக்குது. பட் அந்த ஒரு தீவிரம் ஒரு சில இடத்துல ரொம்ப இம்பால்சிவாக இருக்குது. ஓகே, ஸோ ஒரு நியூ பிகினிங், ஏஸ் ஆஃப் கப். ஸோ இது ஒரு டிவைன் இன்டர்ஃபியரன்ஸ் பார்த்தோம். இது என்ன குறிக்கும்னா, இது ஒரு ஹீலிங் எனர்ஜி, ஒரு ஹீலிங் வீக்காக இருக்கலாம், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், உங்களுடைய செல்ஃபை ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு வீக்காக இருக்கும். ஸோ நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது, என்ன நடக்குதுன்னு தெரியல. அவுட் ஆஃப் கண்ட்ரோல் எனர்ஜி நம்ம பார்த்தோம். உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சில தாட்ஸ், ஒரு சில பீப்புள், ஒரு சில சிச்சுவேஷன்ஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்படின் போது கேர்ஃபுல்லாக இருக்கணும். அண்ட் ஏஸ் ஆஃப் ஸ்வாட், ஏதோ ஒரு கிளாரிட்டி, உண்மை, கம்யூனிகேஷன், யாரு கூட பேச போய் ஒரு சில விஷயம் உங்களுக்கு தெரிய வரலாம், இல்லாட்டி யாராவது மூலிமா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கலாம். பட் உங்களுக்கு என்ன பண்ணணும் எப்படியாவது உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, ஸோ இது டெட் கார்ட். சில சமயத்திலும் இந்த கார்டு என்னத்தை குறிக்கனா, ஒரு சில முடிவு உங்களுக்கு இந்த வாரம் வரப்போகுது. ஒரு சேஞ்சஸ் நடக்க போது, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு போகுது. அதனால் நம்ம ஒரு ஏஸ் ஆஃப் கப் பார்த்தோம். ஒரு ஸ்பிரிச்சுவல் நியூ பிகினிங், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு வரப்போகுது. குழப்பம் இருக்கலாம், பட் அந்த ஒரு சில குழப்பம் உங்களுக்கு ஒரு சில தெளிவையும் கொடுக்கும். ஆரம்பத்தில் உங்களுக்கு ஏன் அப்படி நடக்குதுன்னு புரியாமல் இருக்கலாம், பட் எப்படி உங்களுக்கு அந்த ஒரு தெளிவு கொடுக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வாரம் ஒரு டிவைன் இன்டர்ஃபியரன்ஸ் இருக்குது. இந்த ஒரு பிரச்சனை நான் எப்படி சந்திக்க போகிறேன் அப்படின்ட்டு குழப்பத்தில் இருக்கீங்கன்னா நீங்கள் பயப்பட வேண்டாம். இன்ட்யூஷனை நம்புங்க. அண்ட் சைலண்ட்டாக நீங்கள் கொஞ்சம் ஒரு சில விஷயம் சிந்தித்து செயல்படணும். மற்றபடி எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் உங்களால் சந்திக்க முடியும்.